ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான டீ கடைகள்லாம் கிடைக்கிற இனிப்பு போண்டா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வீட்டிலையே ஒரு கப்பு மைதா மாவு போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். நான் வந்துட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இதில் வந்துட்டு தாராளமாக 15லேருந்து 20 போண்டா வரும். அதனால் ஃபஸ்ட்டு செய்யும்போது பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு, அதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக சோடா உப்பு போடணுங்க. அப்போ தான் அந்த டீ கடையெல்லாம் கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். சேர்த்துட்டு இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு வந்து அந்த கடைகள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இனிப்பாக இருக்கும். இப்போது ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் இல்லை அப்படின்னா ஏலக்காய் பொடி கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பக்குவமாக நல்லா சாஃப்டாக பிசையறதுக்கு வரும். தண்ணி வந்துட்டு அதே கப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஊற்றிடாதீங்க. 1/2 கப்பு தான் தண்ணி தேவைப்படும். ஒரு கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு ஜீனி போட்டிருக்கிறதுனால நம்ம பிசைய நம்ம கையில் இருக்கிற சூட்டுக்கே வந்துட்டு ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிரும். அதனால் நல்ல இலக்கம் கொடுக்கும். அதனால் தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி பிசைஞ்சு இருக்கும்போது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு ஃபுல்லாக பிசைஞ்சு விடுங்க. ஜீனி கரைய நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப வந்துட்டு இலக்கமாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். நல்லா அந்த மாதிரி அடித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதனால் வந்துட்டு 2 ஸ்பூனுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ஆகிருச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேணாங்க. மைதா மாவு போட்டுக்கோங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப போட்டுறாதீங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக ஆகிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இப்படி எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கணும். இதை விட கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து போண்டா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக வரும், சாஃப்டாக இருக்காது. இந்த அளவுக்குனாலும் நல்ல இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம்னாலும் நல்லா வந்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம்னாலும் இது வந்து மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போனா தான் இந்த ஜீனியும் சோடா உப்பு எல்லாம் வந்துட்டு மைதா மாவோட மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வரும் போண்டா. இப்போ மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் கூட நீங்கள் மூடி வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சோடாப்போட இது வந்துட்டு நல்லா வேலை செஞ்சுருக்கும் மைதா மாவில் போய். நல்லா இந்த மாதிரி ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த நம்ம உள்ள போண்டாவுக்குள்ளேயுமே நல்லா வந்துட்டு லேயராக வரும். இப்போ எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போண்டா போட்டுடலாங்க. அவ்வளோதான், டக்குன்னு மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. நல்ல மயோனைஸ் மாதிரி இருக்குல்லங்க. இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் வந்து நிறைய தேவையில்லைங்க, ரொம்ப கம்மியான எண்ணெயே போதும். ஜஸ்ட்டு நம்ம போண்டா போட்டோம் அப்படின்னா முங்குற அளவுக்கு மட்டும் போதும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து ஸ்பூன்லேயே தாங்க எடுத்து போட போகிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கையில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்பூனே வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்பூனே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி போட்டுறணும், அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு உள்ளே மாவு வடிஞ்சிடாமல் ஸ்பூனை மட்டும் லைட்டாக மட்டும் இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மாவு வந்து உள்ளேலாம் விழுகாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற்றிக்கோங்க.
அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லாட்டா நல்ல சிம்மில் கூட வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறதுனால 3 போண்டா மட்டும் போட்டிருக்கேன். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா வேகும். நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்துட்டு உடனே செஞ்சு கொடுத்துர்லாம். அவங்க ஸ்கூல்லேருந்து வர்ற டைமுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. சுற்றியும் எல்லாமே ஒரே மாதிரி கலராக வந்துட்டால் மட்டும் போதும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே கலரில் இருக்கும், ஒரே ஷேப்பில் இருக்கும். அது எப்படி ஒரே கலரில் எடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இதே மாதிரி தான் நல்லா சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் வந்துட்டு ஒரே கலரில் இருக்கும் எல்லா சைடும். அவ்வளோதாங்க, நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இனிப்பு ரொம்ப இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நிறைய குடிக்கலைங்க. இதே அளவில் போட்டு செய்யுங்க, எண்ணெயும் குடிக்காது. இப்போ நான் அடுத்த டைம் கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி போடணும், அவ்வளோதான். இது நீங்கள் கையில் போட்டு பழக்கம் அப்படின்னாலும் கையில் போட்டுக்கோங்க. இந்த குச்சி குச்சியாக வருதுல, குழந்தைங்களாம் இதை பார்த்தா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி அடுத்த டைம் வந்துட்டு 5 போண்டா வரைக்குமே போட்டுக்கிறேன். உங்களோட பாத்திரத்தோட அளவை பொறுத்து நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு ஃபுல்லாக திருப்பி விட்ருங்க. ஏன்னா வந்துட்டு கீழே மட்டும் நல்ல கலராக இருக்கும், மேலே வந்துட்டு மாவு அப்படியே இருக்கும். அதனால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக பரட்டி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக பரட்டி விட்டுக்கிறேன். இந்த குச்சி மாதிரி கம்பி மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல ஒரு சில பேர்லாம், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவசியம் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து டக்குன்னு திருப்பி விட்டுக்கிறலாம். போண்டா, வடை அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் கம்பி யூஸ் பண்ணுவாங்க, திருப்பி போடுறதுக்கு மட்டும். நான் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க, அப்படியே தான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரே மாதிரி எல்லாம் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டீ கடையெல்லாம் கிடைக்கிற இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் போட்டிங்க அப்படின்னா நைட்டு ஒரு 8 மணி வரைக்குமே அது பாட்டுக்கு இருக்குங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது. அதனால் காலையில் கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட மதியம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அந்த ஏலக்காய் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏலக்காயோட வாசனையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், அடுத்த பேட்சும் எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு 15லேருந்து 20 போண்டா வரைக்கும் வந்துச்சுங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நான் அடுத்து 2-3 பேட்ச் வரைக்கும் அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கிட்டேன். சூப்பரான போண்டாங்க. எதுவுமே வந்துட்டு காய் அது இதுன்ட்டு கட் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருள்: மைதா மாவு, ஜீனி. ஜீனி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மைதா மாவு மட்டும்தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸு. அதோட சோடா உப்பும் தாங்க.
டக்கு டக்குன்னு எடுத்து பிசைஞ்சோம், ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோம், டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம போண்டாவை பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லா போண்டாவுமே போட்டாச்சுங்க. நல்ல சூடாக இருக்குது. இதோட 1 கப்பு டீ இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லைட்டாக பிச்சோடனே உடனே வந்துருச்சு. இந்த மைதா மாவுனா வந்துட்டு லப்பர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.